அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வரலாறு பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவியல் பூர்வமான பிரச்சாரம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிரச்சாரத்தில் மிக பெரிய அறிவியல் உண்மையையும் சமர்ப்பித்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 71வது அத்தியாயத்தில் 13 to 20வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் மென்மையையும் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். நிச்சயமாக அவன் உங்களை பல நிலைகளிலிருந்து படைத்தான். 7 வானங்களையும் அல்லாஹ் அடுக்கடுக்காய் எப்படி படைக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளி விளக்காகவும் அவனே ஆக்கியிருக்கிறான். அல்லாவே உங்களை ஒரு செடியைப் போல பூமியில் வளர செய்தான். பின்னர் அந்த பூமியிலே உங்களை மீண்டும் சேர்த்து மற்றொரு முறை உங்களை அதில் இருந்து வெளிப்படுத்துவான். அன்றியும் அல்லாஹ் உங்களுக்காக பூமியை விரிப்பாக ஆக்கினான். அதில் நீங்கள் செல்வதற்காக விசாலமான பாதைகளையும் அமைத்தான் என்று போதித்தார். இந்த வசனத்தின்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியன் விளக்காகவும் சந்திரன் பிரகாசமாகவும் இருப்பதாக அது அல்லாஹ்விடமிருந்து தமக்கு கிடைத்த தூது செய்தி மூலம் அறிவிக்கிறார்கள். இதில் மிக சிறந்த அறிவியல் உண்மை புதைந்துள்ளது. அதாவது சூரியனுடையவும் சந்திரனுடையவும் ஒளிகளுக்கு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதையும் அவை ஒவ்வொன்றின் பணிகளும் வெவ்வேறானவை என்பதையும் இந்த வசனம் உணர்த்துகிறது. இன்றைய விஞ்ஞானிகள் சூரியனை ஒரு நட்சத்திரம் என்றும் தானாகவே அது வெப்பத்தை உருவாக்கி ஒளியை கக்கி வருகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் சந்திரனோ தன்னிலிருந்து ஒரு ஒளியையும் உற்பத்தி செய்யவில்லை. சூரிய ஒளியை மட்டுமே சந்திரன் பிரதிபலிக்கிறது என்பதையும் விஞ்ஞானிகள் இன்று நிரூபிக்கிறார்கள். இந்த விஞ்ஞான உண்மைகளை அந்த கால மக்களுக்கு குழப்பம் ஏற்படாத வகையிலும் இந்த கால மக்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலும் அல்லாஹ் அறிவித்து கொடுக்க நூஹ் நபியும் மக்களிடம் எடுத்துரைத்தார்கள். நூஹ் நபியின் பொறுமை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்தாரிடம் 950 வருடங்கள் தொடர்ந்து போராடினார்கள். சிறிதும் தளரவில்லை. நானும்